தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இந்த பாட்டு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் எழுதின பாட்டு. பட்டுக்கோட்டையார். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பாட்டு பாடுறதுக்காக ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தேன். அந்த காம்படிஷன் அப்ப நான் சூஸ் பண்ண பாட்டு வந்து இந்த பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே. நான் பாடுறப்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதனால எனக்கு எப்படி இந்த குரலை கேட்டு என்ன நடந்திருக்கும்? அவனுக்கு என்ன கஷ்டமோ தூங்குற மாதிரி நடிப்போம். அதனால எனக்கு வந்து பிரைஸ் கிடைக்காம போயிருக்கு. ஸோ மேபி இவன் அட்வைஸ் பண்றதை பார்த்துட்டு நீ என்னடா எனக்கு அட்வைஸ் பண்றது, நான் தூங்க பாக்குறியா இருக்கலாம். இதையும் தாண்டி ஒருத்தன் தூங்குறான்னா அவனுடைய இருமாப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்தையும் தாலாட்டு பாடி தூங்க வைக்க போறா ஒரு தாய், குரு தாய். குருபாய் இல்ல குரு தாய். நம்ம வந்து தேவைன்னு ஒன்று நினைச்சிருப்போம்ல, நமக்கு அப்ப தேவையா இருக்கும், ஆனா அது அப்ப வராது. ஆமா, தேவை. சில பேர் வந்து என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் என்ன பண்ணுவானுங்க, சிகரெட்டை புடிச்சு பார்ப்பானுங்க, வரல. மறுபடியும் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரலாமா, டீ அடிப்பாங்க, வரல. அதுக்கப்புறம் வந்து தயிரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா வரும், சக்கரை கலந்து. அதெல்லாம் ட்ரை பண்றானுங்க, அப்பயும் வராது. என்னதுன்னா தூக்கம். இந்த தூக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கிரேசியான விஷயமா இருக்கும் எனக்கு யோசிக்கிறப்பலாம். ஏன்னா தூக்கங்கிறது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பாதி டெத்து. அது ஆக்சுவலா பாதி டெத்து தான் அது. அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் மீண்டு எழுந்து வர்றத யாரும் பெருசா செரிஷ் பண்றது இல்லையோங்கிற ஒரு இது இருக்கும். ஆமா, ஒவ்வொரு நாளும் உயிர் தெழுந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் கணக்கு. தூங்கி எந்திக்கிறப்போ, ஏன்னா வயசானவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, செத்துட்டாங்க, நல்ல சாவு அப்படிம்பாங்க இல்ல. ஏன்னா அப்படின்னா அப்ப தூக்கத்துல சாவுறதுங்கிறது நல்ல சாவு. தூக்கங்கிறது சாவு தான். அந்த சாவுப்பே ஒருத்தர் சாகுறான் அப்படிங்கிறது ரொம்ப வழி இல்லாம சாகுறான் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப தூக்கம்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு சாவு மாதிரிதான். அப்படிப்பட்ட தூக்கம் எப்படி சிலருக்கு வந்து பிரச்சனையா மாறுது, சிலருக்கு அது நல்ல, எப்படி அதை வந்து சிலருக்கு படுத்தவனே தூங்கிடுறான்னு சொல்லுவாங்க சிலர்லாம். சில பேர்லாம் வந்து இந்த பப்ளிக் பிளேஸு, பஸ்ஸில் போகிறோம், எதை பற்றியுமே கவலை இல்லை, தோல் இருந்தால் போதும். அது ஸ்ட்ரேஞ்சரோட தோலாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர், இன்னும் நல்ல தூக்கமாக வரும். ஜொல்லாம் வலிக்கிட்டு கடல் பண்ணி, யாரு கூட கடல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த சிச்சுவேஷன் எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி வரவே வராது. வெளியில் இருக்கும் அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கும். இந்த கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிறது, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி போகிறதுக்குலாம் வந்து 3 மணி நேரம் பயணங்கிறது தான் அவன் அப்படி சொல்லிக்கிட்டான். 2 மணி நேரம் ஈரோடு போகிற 2 மணி நேரம் பயணம், அதெல்லாம் 1-to-1 பஸ்ன்னு சொல்லிட்டு விடுவாங்க கவர்மெண்ட்ல. அப்போ வந்து அதில் வந்து பெரிய இது வேற ஒட்டியிருப்பாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட், நடுவில் நோ பிரேக்ஸ். ஆனால் நிற்கும் கொண்டு போய் நிறுத்துவானுங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்போ நான் வந்து வேலைகளுக்காக இப்போ போகிறப்பெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பஸ்ஸில் ஏறினாலே தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி, டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தூக்கம் வந்துடும். அப்போ சீட் நம்ம முன்னாடி பிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி நல்ல ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்துருப்போம். ஆனால் வந்து தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு பின்னாடி போறியாப்பா அப்படின்னு வந்து லேடிஸ்லாம் கேட்பாங்க. நம்மளுக்கு நீ எதுக்கு பொம்பளை சீட்ல போய், ஆம்பளை சீட்ல உட்கார்ந்தாலுமே கேட்பாங்க. அப்போ நமக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு மனசு வராது, இன்ட்ரோவர்ட் வேற இல்லை. பின்னாடி போய் உட்காந்துருவோம். உட்காந்துட்டு ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா நடுவில் உட்கார வச்சிருவாங்க. 3 சீட் இருக்கிறதுல 2 பக்கம் நடுவில் நம்ம உட்காந்து. ஆனால் நீ ஆடாம அப்படியே ஜாலியாக வரலாம். அப்போ தூக்கம் வரும். அப்போ நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நடக்கும். இப்படி படுத்துட்டு ஒரு சிலர்லாம் டென்ஷன் அடே வந்துடுறாங்க. சாரிண்ணா அடுத்த ஒரு 5 நிமிஷம் திரும்ப தூக்கம் வரும். யாரை குத்தம் சொல்ல முடியும் அந்த தூக்கத்திற்கு? நான் வேணும்னு கேட்டு வாங்கலாம், வரமாடாது, அதுவா வருது, இயல்பா வருது. தூக்கத்துக்காக சில விஷயங்கள் இப்போ நிறைய பேருக்கு எப்படின்னா, எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். எப்படின்னா நைட்டு தான் நல்ல மீல் ஏதாவது சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம் வரும். படம் வீட்டுக்கு போகிறோம், படுக்கிறோம், தூங்குறோம், எனக்கு நல்ல தூக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம். அந்த ஹோல் ஜேர்னி நம்ம வீட்டு ரூமை நினைச்சாலே நமக்கு தூங்க போகிறோம் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ்லேயே இருப்போம். ஆனால் பெட்டில் போய் ஃபுல்லாக போத்துனதுக்கு அப்புறம் கண்ணு அப்படி அந்த மாதிரி ஆயிரும், தூக்கமே வராது. என்னென்ன பண்ணி பார்ப்போம், ரீல்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். டைம் பார்த்தா 5 மணி 6 மணி. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பான், அதுக்கப்புறமும் தூக்கம் வரல. ஆனால் அதை வந்து நாகரிகம் கருதி சபையில் இதை சொல்ல வேண்டாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். 6 மணி ஆயிரும். சரி 6 மணி ஆயிருச்சு, ஒரு டீ அடிச்சுட்டு வந்துட்டு தம்ம போடுவியா, அதை சொல்ல
அது சார் நாகரிகம்ங்கிறது அதையும் கட் பண்றான். குழலூதும் கண்ணனுக்கு உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்து? எனக்கு எப்பவுமே வந்து ஒரு செக்யூரான பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நம்பகத்தன்மை வந்தாதான் தூக்கம் வந்துடும். தூக்கம் வரும். அப்ப அந்த டிராவல்ல பஸ்ல போறப்பெல்லாம் தூக்கம் வராது. அதற்கு வந்து தனியான இருக்கைகள் வேண்டும். ஸ்லீப்பர் வித் கர்டைன்ஸ் வித் போர்வை, அது இருந்தாதான் என்னால தூங்க முடியும். சமயங்கள்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுறது, டபுள் சீட் இருக்கிறத போட்டு போறது. 1000 ரூபா போனாலும் போய் தொலைஞ்சனும் பரவாயில்லடா, நான் வந்து நிம்மதியா என்ன கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்கிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போவேன். ஆனா அது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட் தான். தெரியாத ஒரு ஆண் வந்து பக்கத்துல படுத்து கை வைக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுனால நான் வந்து அந்த டபுள் சீட்டை புக் பண்ணிட்டு தனியா போயிடுறது பல சமயங்கள்ல. ஸோ நான் வந்து டிராவல்ல தூங்குனது இல்லை. அப்புறம் வந்து வெளி இடங்கள்ல உட்காந்துருந்தோம்னா தூங்குறது இல்லை. காலேஜ் ஸ்கூல் மாதிரி இடங்கள்ல தூங்க மாட்டேன். தூக்கம் வந்துச்சுன்னா வராது. அது அப்படி அந்த அந்த இருட்டான ரூமு, கர்டைன் இதெல்லாம் போட்டு கம்ஃபர்டபுளா நம்ம இடத்துல இருக்கோம் அப்படின்னா இல்லைன்னா அது வராது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி இன்செக்யூராகவே இருக்கும். எனக்கு அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் தூக்கம் வந்தது இல்லை. எனக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு மாதிரி லோவாக இருக்கும், என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் தூக்கம் வராது. ஆனால் அங்கேயே நண்பர்கள்லாம் துயில் கொள்கிற காட்சிகளை வந்து பார்க்க முடியும். எப்படி இவனால எப்படி தூங்க முடியுது, அந்த இதே எனக்கு புரியல. அந்த கான்செப்ட் ஆஃப் இதே வந்து புரியல. இல்லை, அப்போ கிளாஸ் ரூமில் வந்து ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க, எப்படி தூக்கம் வருது அப்படிங்கிறது கேட்க வரீங்க? பாடம் நடத்துறது தூங்குறது எல்லாம் இல்லை, கிளாஸ் ரூம்லேயே ஒரு வெளி இடத்துல பேங்குக்கு போறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு அப்படியே தூங்கிடுவான். மாப்பிள்ள எந்திரா எப்போ, எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து அந்த கான்செப்டே புரியாது. ஏன்னா எனக்கு அப்படி வராது. ஐ டோன்ட் ஃபால் டு ஸ்லீப். அந்த மாதிரி பொதுவாகவே பார்த்தோன்னா ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வருதுங்கிறது இருக்குல்ல. ஆனால் அது நிறைய பேருக்கு அது வரும் ஆக்சுவலாக. ஏன்னா பாட்டி கதை சொல்றப்ப கேட்டு தூங்கி இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சிரிக்க மாட்டியா? சார் அந்த மாதிரி பேசுறதை கேட்டுட்டு தூங்குற ஆட்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கேளுப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த குக் வித் கோமாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் இருக்குல்ல, அந்த சீரீஸை ஓட விட்டுட்டு அப்படியே தூங்குறது, மதங்க ஒரு வீடியோ இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் வீடியோஸை போட்டு விட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இப்போ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பாட்காஸ்ட் கேட்டு தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வரதராஜோட பாட்காஸ்ட் கேட்டு நான் தூங்குவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த தூக்கம் இல்லாமல் புலம்புறது உங்களுக்கு தூங்குறதுக்கான வினையூக்கியா செயல்படுதா? அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தா ஒரு கம்பானியன் இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ எனக்கு தனி ரூம்ல எனக்கு தூங்கினாதான் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா தனி ரூம்ல இருந்தாலும் நிறைய பேருக்கு செக்யூரா ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். அப்படி என்ன பண்ணுவானுங்கன்னா, கூட ஒரு தீர்ந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் தொக்கி நிற்கும் அவனுங்களுக்கு. உடனே இமேஜினேஷனுக்குள்ள போயிடுறது. அப்படி இல்லாம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்டு இப்ப இங்க இருந்தா என்ன பண்ணுவேன்? சரி, நீ வந்து அதிகபட்சம் எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கீங்க? நாள்லாம் நான் தூங்காம இருந்ததில்ல. நான் வந்து மேபி ஒரு நாள் மதிய தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி என்னோட தூங்கம்லாம் இருக்கு, அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து தூக்கம் இல்லாம இருந்தேன்னா அடுத்த நாள் வந்து நான் அப்படியே ஆயிடுவேன். அது நிறைய பேருக்கு இது ஆக்சுவலாக சைக்கலாஜிக்கல் பிரச்சனையாக கூட சொல்லுவாங்க. தூக்கம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மன அழுத்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திரும்பவும் தூக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த சைக்கிளுக்குள்ளே வந்துடும். அதனால வந்து என்னால் தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு என்னால் நார்மலாக இருக்க முடியாது. ஸோ வந்து நான் தூங்காமல் இருக்கிற டைம் பார்த்தோன்னா வேணா கம்மியான தூக்கம் இருக்கிற டைம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி இருப்பேன். ஆனால் அடுத்த நாள் வந்து அது கண்டிப்பாக அது வெளிப்பட்டுரும். இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்திட்டு என்னோட அறைக்கு போய் நிம்மதியாக தூங்கும். மிருகம் மாதிரி ஆயிடுவேன். நான் அதிகபட்சமாக இந்த தூக்கத்தை ஹோல்டு பண்ணுறது அப்படின்னா இது ஒரு இது மாதிரி பிரெத் கண்ட்ரோல் மாதிரி. இப்போ நான் மூச்சை பிடிச்சிட்டு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கேன் பார்க்குறியா? இல்லைப்பா, கார் ஓட்டுறப்போ கார் இப்போ நம்ம லாங் டிராவல்லாம் போகிறப்போ ஒரு 7 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஓட்ட வேண்டிய தேவை வரும்ல. நைட் டைமில் அதான் 7 மணி நேரம் ஓட்டுறீங்க, முடிஞ்சது போ. அந்த மாதிரி நேரம் பயங்கரமா தூக்கம் வர டைம்லாம் ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு பேக்கரி பக்கத்துல பயந்துட்டேன், ஒரு ஓரமா பேக்கரி பக்கத்துல நிப்பாட்டிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு படுப்போம். ஆனா ஒரு 3-4 மணி நேரம் தூங்கிடுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஆனா அதுக்கு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை ஒரு காரணம் ஒண்ணு இருக்குப்பா. என்னது? சூத்து கொழுப்பு. அது இருக்கிறதுனாலயே சரியான விஷயங்களை ஒரு குழுவினர் வந்து செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லி தரவுகள் இருக்கு. அங்க எப்படி இருந்தாலும் நம்ம போய் சேர்ற இடத்துக்கு நீ தூங்கிட்டு போயிருந்தாலும் என்ன, நாளைக்கு வந்து
நம்ம டிராவல் பண்ண போறோம், 7 hours கண்டினியூஸ் டிராவல் இருக்கு. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு மூடிட்டு ஒரு 8 hours நல்லா தூங்கணும். அப்போ வந்து அந்த சூக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமாமா, இன்னைக்கு 3 மணி நேரம் தூங்குவோமா அப்படி தோணுமாமாப்பா. உனக்கு அப்படி தோணுமா? தூக்கம் வராது சில நேரங்கள்ல. அதான் அதுக்குதான் இது, அதுதான் காரணம். அதனால நீ வந்து இது ஏதோ நீ பண்ற தப்பு அப்படின்னு நினைச்சுக்காது, இதெல்லாம் உன்னோட சூக்கம் பண்ற வேலை. ஆனா உண்மையாவே வந்து நல்ல தூக்கம் வாய்க்க பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, அதுல அவனுக்கு வாழ்க்கையில் இருக்க இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து அவன் தூங்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு தூங்குறாங்கல்ல, தூக்கத்துல கனவுல அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். கனவுல பிரச்சனை வரும், எந்திரிச்சதுக்கு அப்புறம் பேனிக்கோட எந்திப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கு அப்படிங்கிற அனுபவிச்சு சொல்றாங்க. இவ்வளவு வேலை இருக்குங்கிறதோ, ஐயோ இன்னைக்கு இந்த இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறதோ, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல தூக்கம், அந்த டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்கல்ல, அது வாய்க்க பெற்றவர்கள் வந்து பாக்கியவான்கள். அவர்களின் தூக்கம் காமத்தில் சேர்ந்ததில்லை. அதே மாதிரி இந்த மதிய தூக்கம்னு ஒண்ணு இருக்கு, குட்டி தூக்கம்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் இல்ல, அந்த தூக்கம் அவ்வளவு அலாதியா இருக்கிறதுக்கு காரணமே என்னால மதியம் தூங்க முடியுது பாரு அப்படிங்கிற பிரிவிலேஜ் என்ஜாய் பண்றது அந்த ஒரு தூக்கத்துல மட்டும்தான். பகல்ல என்னால இப்ப 1 மணி நேரம் தூங்க முடியும் பாக்குறியா? எப்படி? அது உண்மையாவே நம்ம நைட்டு தூங்குற தூக்கத்தை விட அது இன்னும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இதனால சுகமா இருக்குடா. ஏன்னா பெரும்பாலானவர்களால பகல தூங்க முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இப்ப எல்லாரும் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, 1 மணி நேரம் தூங்குவோம். தூங்கி இருந்துச்சா அந்த தூக்கம் வந்து நைட்டு படுக்கிற 8 மணி நேரத்தை விட சுகமான ஒரு தூக்கமா அமையுதுன்னு சொல்லி டேட்டா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா சொல்லுது, தரவுகள் இருக்கு, சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டா அது ஆதாரபூர்வமான தகவலாகவே கருதப்படுது மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு தரவு இருக்கேன். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ கிட்ட ரியல் டேட்டாவை கொடுத்தும், குரூப் பி கிட்ட இதை சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் டேட்டாவை கொடுத்தும் பார்த்துருக்காங்க. குரூப் ஏ அந்த டேட்டாவை நம்பாதவர்களாகவும், குரூப் பி அந்த டேட்டாவை நம்பி அவங்க வாழ்க்கையை நடத்துறதாகும் அந்த ஒரு இந்த தூக்கம் வர்றது இருக்குல்ல, அது வர்றதுக்கு நிறைய பேர் நிறைய வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. ஆமா, கரெக்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பால தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அவ பால்ல இளையராஜாவை கலந்து கொடுங்க, தூங்கி இருக்கா. இளையராஜா பாட்டு கேட்டு இருந்தா நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி இளையராஜாவோட பிரஸ் மீட் பண்ணது தூங்காம பிரிஸ்கா வேலை செய்யலாம். அது வந்து 10 கேட்ரே எடுக்கும், 20 ரெட் புல்லுக்கும் சமம். ஆனா எனக்கு இளையராஜா பாட்டு கேட்டா எனக்கு எப்பவுமே தூக்கம்லாம் வந்ததே கிடையாது. ஆமா, நம்ம தான் வித்தியாசமான கோணத்துல எதையுமே நொட்டுவோம். எப்பவுமே ஹெட்ஃபோன் எடுத்து பாட்டு கேட்டு தூங்கலாம் அப்படின்னு பாட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட், நைட் பிளேலிஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு பாட்டு கேட்கறோம்னா அதுல இருக்கிற நுயான்சஸ்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிருவேன் நான். கரெக்ட், அது பண்ணுவாங்கல்ல. ஆனா அது ஒருபோது வீடியோல எங்கேயுமே அதை சொன்னதில்லை இல்லையா? வச்சுக்கோ, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ நியூஆன்சஸ். சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், லீக் ஆயிரும். சொன்னா வச்சுக்கோங்க, அதிகம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இன்னும் சிலர் வந்து புக்கு படிச்சா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அது புக்கு மேல இருக்கிற கோவத்துல அவங்க எதிர்ப்புணர்வு அப்படி காட்டுறது. இப்ப நான் தூங்கி காட்டுற பாக்குறியா அப்படின்னு. அப்புறம் இன்னும் சிலர் வந்து எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இல்ல நல்லா சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படிங்கறதெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா சரக்கு அடிச்சுட்டுன்னு ஒரு இடைச்செருக்குல சட்டுன்னு பண்றானுங்க, ஒரு குவிக்கிய டக்குன்னு போடுறானுங்க, வந்துட போறாரு. இப்படி ஒரு கருத்தை இல்லையே, யார் சொல்றாங்க? நல்ல ஒரு தம்மு ஒரு பிளாக் காஃபி அடிச்சு தூங்கினா சும்மா கும்மு தூக்குன்னு சில பேர் சொல்லுவோம். யாரும் அதில் சொல்றான், நான் பண்ணுவேன் அப்படியே சொல்றேன், கண்டுக்காதப்பா. நிறைய பேர். அப்புறம் இந்த ஸ்லீப்லேயே நிறைய டைப் இருக்குல்ல, சிலர் வந்து பகல்ல தூங்குவாங்க, நைட்டு முடிச்சிருப்பாங்க. நைட் டவுல்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம். இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தா நைட்டு தான் முடிச்சுட்டு இருந்து மியூசிக்லாம் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் கிரியேட்டிவிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். நைட்டில் உட்காந்து எழுது. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்னு கூட தெரியுமா? ஆமாம், ஏன்னா நைட் டைம் முடிச்சு ஒர்க் பண்ணுறப்போ டோபமைன் அதிகமாக. நீ சொந்த கருத்தை கூட சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, 10 இல் 9 டாக்டர்கள் சொல்கிறாங்க, எப்போ நீ சொல்கிறியோ அப்போவே நீ சுரக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து டோபமைன் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுரக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலை. நல்லா சுரக்கிறான்டா இன்னைக்கு அப்படி பார்த்துட்டு கிரியேட்டிவிட்டி வரும்ல. நிறைய பேருக்கு தூக்கத்தில் வந்து சின்ன சவுண்டு கேட்டாலே எந்திரிச்சிருவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். எனக்கெல்லாம் பார்த்தோன்னா அலாரம் வைப்போம்ல, கேட்கவே கேட்காது. தூக்கத்துலேருந்து எந்திக்கணும்னா யாராவது என்னை தட்டி எழுப்பணும், எந்திரா அப்படின்ட்டு தட்டி எழுப்பணும். அப்படிதான், அப்போ தான் முழிப்பே வரும். எப்படி நிறைய பேர் சின்ன சவுண்டு கேட்டாலே எந்திரிச்சிருவாங்க. ஹாய், ஹலோ, சத்தம் பண்ணாம ஏன்டா உங்களால இருக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அப்புறம் இந்த லைட்லாம் போடுவாங்க. அதுலயே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் இந்த லிட்டரலா போன ஸ்டேட்டுக்கு போய் அதான்
இவனுடைய விவரிப்புகள் எல்லாம் லைட்டு போட்டாலும் தூங்கலாமே. கண்ணை மூடனா தூக்கம் வந்துடும்ல. கண்ணை மூடனா இருட்டா தானே இருக்கும். நிறைய பேர் அதுக்கு ஐ மாஸ்க் வேற போடுவாங்க. எதுக்கு? ஏய், கண்ணை மூடினா அதுக்கப்புறம் வந்து வெளிச்சங்கள் இப்படி ஓடுறதெல்லாம் அது ஒரு மாதிரி லைன்ஸா தெரியும்பா. இல்லையே, கண்ணை மூடனா இருட்டா தான் இருக்கு. இரு, நீ கண்ணை மூடு, நான் காட்டுறேன். கண்ணை மூடிட்டியா? இப்போ நான் என்ன பண்றேன், கண்ணை மூடிட்டு இல்ல ஃபிளாஷ் அடிக்கிறோம் இருக்கா? எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஆனா எனக்கு பெரும்பாலும் பார்த்தோன்னா ஒரு ஏதாவது ஒரு டியூப் லைட் இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடனா இருட்டா தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு ஐ மாஸ்க்லாம் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம். மூணை கண்ணை முடிக்கிறதுனால டியூப் லைட் ஆஃப் ஆக போறது இல்லை. அது ஆனால் உண்மையாவே டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சப்தங்களும் லைட் வெளிச்சம் இந்த மாறுபாடெல்லாம் இருக்குல்ல, இது வந்து தூங்குறவங்கள 67% மக்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுங்க. இருக்கு. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்ல வந்தது. அது பண்ணக்கூடாது. அந்த மக்கள் அவருடைய தூக்கத்தை ரொம்ப சென்சிட்டிவா அணுகிற ஒரு கூட்டம். அதை வந்து ஒரு சின்ன சத்தமோ சின்ன ஒரு ஒளி வேறுபாடோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதை அவங்க ஏற்கிறது இல்லை. தூக்கத்தை வந்து அவங்க ரொம்ப நேர்மையா உள்ளத்துக்கு பக்கத்துல இருந்து ரொம்ப தூய்மையா அணுகிற ஒரு கூட்டம் அவங்க. அதனால அவங்களை இழிவுபடுத்துற வேலையை வச்சுக்காத. முடிஞ்சா தூங்குற நண்பனுக்கு மெசேஜ், போனு, கதவை தட்டுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. டீ குடிக்க போலாமா அப்படின்னு கேட்கறது போன்ற விஷயங்களை பண்ணாதீங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ தூக்கம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது தூய்மையோட நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஆதி உணர்வையா அதை வந்தா நான் தானே வாங்கணும், வேற யாரும் வாங்கணும்? இந்த தூங்கி எந்திரிச்சா திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா, மாப்பிள்ளை எப்படி ஒன்று வச்சுக்க ஒன்றும் இல்லைம்மா எங்களுக்குள்ள. அந்த மாதிரி தூக்கத்தை வந்து அவனுங்க கம்பேர் பண்ணுவாங்க. சரியா போடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்போ அவங்கள வந்து தூக்கம் வந்து போட மாட்டேங்குது? ஏன் தெரியுமா மச்சான், அவன் உன்னை வேணான்னு சொல்றா? ஏன்னா வேணாண்டா. அந்த மாதிரி தூக்கம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணது உனக்கு புரியலையா? கொஞ்சம் அதுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. கஃபைன் எடுக்கிறத கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ண. 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே தான் என்ன பண்ணுறது, எஸ்ப்ரெஸோ எடுத்து அப்படியே நல்லா டார்க். எஸ்ப்ரெஸோனா வேற ஒன்றும் இல்லை, பிளாக் காஃபி, கட்டங்காப்பின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்த பயலுக இன்னைக்கு வீடியோ பண்ணுறோன்னதுமே எஸ்ப்ரெஸோ. அண்ணே உன்னை வித்தவுட் சுகர்னே எடுத்து அப்படியே நல்லா டார்க்காக கொஞ்சம் அடிக்கிறது, அடிச்சுட்டு. ஏன்னா நான் சுகர் எடுத்துக்கிறது இல்லை, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி குழலூர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்படி ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு பெண்ணை முத்தமிடுறதுக்கு போவீங்களோ அது மாதிரி தூக்கத்தை அணுகக்கூடாது. தூக்கம் உங்களை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடும். போடா அப்படின்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால வந்து அது ரொம்ப கண்ணியத்தோடையும் நேர்மையோடையும் ஒரு ஆலயத்துக்குள்ள போற மனநிலையிலையும் நீங்க வந்து போனோம், அணுகணும். அப்படி போனீங்கன்னா உங்களை தூக்கம் வந்து கட்டி தழுவி உங்களை அரவணைச்சு மடியில போட்டு பால் ஊட்டி உங்களை வந்து படுக்க வைக்கும். இப்படி நீங்கள் தூக்கத்தை அணுகினால் இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும். அப்புறம் இது இன்னொரு கண்ணோட்டத்திலேயே நீங்க பார்க்கலாம். குட்டி குட்டி மரணங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா உடல் வந்து பெரிய மரணத்திற்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், குட் நைட். மணி ரெஃபரன்ஸ்.